Hi guys, welcome to the channel Tamil Medico. இன்னைக்கு டாபிக் acute inflammation. acute inflammation ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து vascular changes, இன்னொன்னு வந்து acute inflammation. மொத்தம் வந்து 3 ஸ்டேஜஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மார்ஜினேஷன், செகண்ட் ஒன் ரோலிங், தேர்ட் ஒன் மைக்ரேஷன். நார்மலா இருக்கிற blood flowல வந்துட்டு WBC வந்துட்டு சென்டர்ல மூவ் ஆகும். WBC சென்டர்ல மூவ் ஆகுது. RBC வந்துட்டு மார்ஜின்ல மூவ் ஆகும். ஆனா வந்துட்டு இப்ப என்ன நடக்குதுன்னா ஸ்டேசிஸ் நடக்குது. இப்ப நம்ம vascular changes லாஸ்டா பார்த்தது வந்து ஸ்டேசிஸ் தான். ஸ்டேசிஸ்ல RBC வந்துட்டு ரோலக்ஸ் ஃபார்மேஷன் பண்ணி, அதாவது வந்துட்டு காயின்ஸ் வந்துட்டு அடுக்கி வச்சது மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு சென்டருக்கு மூவ் ஆயிடுது. WBC என்ன பண்ணுது, மார்ஜினுக்கு வந்துட்டு இந்த மாதிரி RBC வந்துட்டு சென்டருக்கு மூவ் ஆயிட்டு WBC வந்துட்டு மார்ஜின்ல தள்ளி விடுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு மார்ஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. WBC டுவார்ட்ஸ் த பெரிஃபெரி மார்ஜின், இதை வந்துட்டு மார்ஜினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஜினேட்டட் WBC is rolled by bloodstream. அதாவது இந்த WBC வந்துட்டு இந்த எண்டோதெலியல் செல்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரோல் ஆகிக்கிட்டே போகுது. அந்த மாதிரி ரோல் ஆகிக்கிட்டே போறதான் வந்துட்டு ரோலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரோலிங் ஆகிட்டே போன WBC என்ன ஆகும்னா வந்துட்டு எண்டோதெலியல்ல போயிட்டு நல்லா அட்டாச் ஆயிடும். இந்த மாதிரி அட்டாச் ஆகுற ப்ராசஸ் வந்துட்டு பேமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு எண்டோதெலியல் செல்ஸ்ல வந்துட்டு ஒரு மாலிகூல்ஸ் இருக்குது, செல் அதெஷன் மாலிகூல்ஸ். அது வந்து எண்டோதெலியல் செல்ஸோட அட்டாச் ஆயிருக்கிறது. அதுக்கு பேர் வந்துட்டு செலக்டின். எண்டோதெலியல் செல்ஸோட அட்டாச் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து செலக்டின். இன்னொன்னு இருக்குது பிளேட்லெட்டோட செலக்ட் ஆயிருக்கிறது பேர் வந்துட்டு பி செலக்டின் அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆகுனா வந்துட்டு இந்த WBC வந்துட்டு மைக்ரேட் ஆக போகுது. அதாவது வந்து இந்த எண்டோதெலியல் செல்ஸ்ல இருக்கிற கேப்ல இருந்துட்டு பிளட் வெசல்ஸ்ல வந்துட்டு வெளியில வரப்போது மைக்ரேட் ஆக போகுது. இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிறதா வந்துட்டு வெளியில வரத வந்துட்டு மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த WBC வந்துட்டு மைக்ரேட் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த செலக்டின்ன்றது வந்து இந்த எண்டோதெலியல் செல்ஸ்ல வந்துட்டு இருக்கும் செலக்டின். இதுதான் வந்துட்டு இந்த WBC வந்துட்டு எடுத்துட்டு வெளியில வந்துட்டு இப்படி விடுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றது வந்துட்டு அந்த செலக்டின் எண்டோதெலியல் செல்ஸோட அட்டாச் ஆயிருக்க அந்த செல் அதெஷன் மாலிகூல் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்ப இந்த WBC வந்துட்டு இந்த கேப் வழியா வருது. இந்த கேப் வழியா வந்துட்டு அதால வந்துட்டு வர முடியாது. ஏன்னா வந்துட்டு WBC இருக்கிற சைஸை விட இந்த கேப் சைஸ் வந்து சின்னதா இருக்கு. அதனால அது எப்படி வரும்னா வந்துட்டு வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு அமீபாய்ட் மூமெண்ட்ல வரும். அது மாதிரி வெளியில அந்த வளைஞ்சு நெளிஞ்சு வந்துட்டு அதோட நார்மல் சைஸ்க்கு வந்து வந்துடும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு டயபெடிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு இந்த WBC வந்துட்டு மைக்ரேட் ஆகி வெளியில வந்துருச்சு. இப்போ என்ன ஆகணும் வந்து WBCக்கு மேல வந்துட்டு நிறைய ரெசப்டார்ஸ் இருக்கும். இந்த ரெசப்டார்ஸ்னால இது என்ன பண்ணணும்னா வந்துட்டு கீமோடாக்சிக் காம்பவுண்ட்ஸை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். கீமோடாக்சிக் காம்பவுண்ட்ஸ் என்னன்னா வந்துட்டு அமினோ ஆசிட்ஸும் லிபிட்ஸும் இதை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிட்டு அது கூட போயிட்டு ஒட்டிக்கும். இதான் என்னன்னு சொல்லுவோம்னா வந்துட்டு கீமோடாக்சிஸ் ஆஃப் லியூகோசைட்ஸ். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா வந்துட்டு இதோட ஒட்டிக்கிட்டு தான் இது வந்துட்டு இந்த டிஷ்யூவை போயிட்டு சேரும். அமினோ ஆசிட்ஸ் அண்ட் லிபிட்ஸ் கீமோ அட்ராக்டன் காம்பவுண்ட்ஸ் இதுல ஒட்டிக்கிட்டு தான் போயிட்டு அது வந்துட்டு அந்த டிஷ்யூவை போயிட்டு ரீச் ஆகும். Chemotaxis of leukocytes is movement of an organism in response to a chemical stimulus. Their capacity of direct movement along a concentration gradient of the molecules referred to as chemotaxis or chemoattractants. It is considered essential for leukocyte immigration and movement in extravascular tissues. இது வந்துட்டு மூவ் ஆயிட்டு அந்த எக்ஸ்ட்ராவாஸ்குலர் டிஷ்யூ போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு வந்து இந்த கீமோடாக்சிஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. அது வந்து அதோட அட்டாச் ஆயிட்டு போயிட்டு அதுல போயிட்டு ரீச் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்பதான் வந்துட்டு பேகோசைட்டிஸ் நடக்க போகுது. அதாவது வந்துட்டு அந்த பேத்தஜன்ஸை வந்துட்டு கிளியரன்ஸ் பண்ற இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா வந்துட்டு இப்ப வந்துட்டு அந்த நியூட்ரோஃபில்ஸ் வந்துட்டு அந்த பேத்தஜன்ஸை வந்துட்டு விழுங்குற அந்த ப்ராசஸ் தான் வந்து பேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி வந்து விழுங்கும்னா வந்துட்டு மெக்கானிசம் பேகோசைட்டிஸ் அப்படின்னா வந்து மெக்கானிசம் ஆஃப் கில்லிங் எ பேத்தஜன்ஸ். இட் எக்ஸ்டெண்ட் சைட்டோபிளாசம் அண்ட் என்கல்ஃப் த பேத்தஜன்ஸ். எக்ஸ்டென்ஷன் வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணுது. இந்த சைட்டோபிளாசம் வந்துட்டு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு கொடுக்கு மாதிரி, இப்ப இந்த நண்டுல இருக்கிற இந்த கொடுக்கு மாதிரி இது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பேத்தஜன்ஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டு இழுத்துக்குது. இதுதான் வந்து பேகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது எக்ஸ்டெண்ட் பண்றதை வந்துட்டு சைட்டோபிளாஸ்மிக் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு பேத்தஜன்ஸ் வந்து இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்குள்ள என்டர் ஆயிடுச்சு. இப்போ பேத்தஜன்ஸ் அது வந்து விழுங்கிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த பேத்தஜன்ஸ் வந்துட்டு லைசோசம்ஸ் கூட வந்துட்டு சேர்ந்து பேகோலைசோசம்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பேகோலைசோசம்ஸ் என்ன பண்ணுனா வந்துட்டு ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இது என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் தான் வந்துட்டு ஆக்சிஜனை வந்துட்டு சூப்பர் பெராக்சைடா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது.
இந்த ஆக்சிஜன் சூப்பர் பெராக்சைடு வந்துட்டு ஹைட்ரஜனோடு சேர்ந்து H2O2 அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு வந்துட்டு ஜெர்மிசைட் ஆக்ஷன் இருக்குது, அதாவது கிருமியை வந்துட்டு கொல்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு அந்த பாக்டீரியாவை போயிட்டு கொல்லுது. இதுதான் வந்து செல்லுலார் ஈவென்ட்ஸ் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.